ஹலோ மக்களே! இது உங்க ஃபினான்ஸ் மச்சி சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது, அதில ரிஸ்க் இருக்கா, இல்ல அதில பெனிஃபிட்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்னா என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அது நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்னா என்னன்றது பார்த்துடலாம். டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்னா ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து மணி பேச்சு சேனலில் அடிக்கடி நம்ம பேசுகிற ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். எதுக்கு இதுக்கு டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங் பேர் வச்சாங்கன்னா, நீங்கள் டெய்லி ஒரு டிஃபனுக்கோ, காஃபிக்கோ எவ்வளோ ஒரு நாளைக்கு செலவு பண்ணுவீங்க? ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு 200 to 500 ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதே 200 to 500 ரேஞ்ச் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெய்லி வந்து டிசிப்ளின்டாக ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்கன்றப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இண்டெக்ஸ் ஃபண்ட்லையா? இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்லையா? இல்லை கிரிப்டோலையா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இங்கே தாங்க வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறாங்க. எதை வச்சுன்னா, அந்த ஸ்டாக்குக்கு ஃபஸ்ட்டு நல்ல பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும்? அது ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? அந்த கம்பெனியில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார்? அந்த கம்பெனி யார் ரன் பண்ணுறா? யார் ஓன் பண்ணுறா? மேஜர் ப்ரமோட்டர் யார்? மேஜரான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்க? அதுக்கப்புறமா அதோட அண்டர்லையிங் பிஸ்னஸ் அது எப்படி ரன் ஆகுது? இப்போ வந்து இது சைக்கிளிக்கல் பிஸ்னஸா? இல்லை எதை வச்சு அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும்? அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு போகிறாங்க. அதுதான் ப்ரைஸ் டு புக். ஸோ இப்போ அந்த ஸ்டாக் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கா, நல்ல ப்ரைஸில் இருக்கா, சீப்பாக இருக்கா அப்படின்றது செகண்ட் ஃபில்டராக வச்சுக்கிறாங்க. மூணாவது ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸ் க்ரோத், இந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல சேல்ஸ் க்ரோத் இருக்கா அப்படின்றது பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா லோ டெப்ட், இந்த ஸ்டாக்கில் வந்து கடன் ரொம்ப கம்மி, இந்த கம்பெனிக்கு வந்து கடன் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு விஷயம் பார்க்குறாங்க. அதுதான் வந்து டிவிடெண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தருது அப்படின்றது பார்க்குறாங்க. இது எதுக்கு இந்த டிவிடெண்ட் கேட்டகரி பார்க்குறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும், ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் தரலன்னே வச்சுப்போமே, அப்படி இருந்தா கூட, நீங்க இந்த ஸ்டாக்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க போட்ட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க எடுத்துருவீங்க. அதாவது அந்த ஸ்டாக்கோட குரோத்ல நீங்க எடுக்கலனாலும், டிவிடெண்ட்லயே நீங்க அந்த காச ஓரளவுக்கு போட்ட காச எடுத்துடலாம். அப்படின்றது தான் இவங்களோட பேசிக் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ இது வந்து வெரி மினிமம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது பேசிக்கா இத பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பேஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு லாங் டைமா கன்சர்வேட்டிவா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு ரிஸ்கே வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நெறைய ரிஸ்க் இருக்கு. நெறைய பேர் காசுலாம் லாஸ் பண்றாங்க. எனக்கு ரிஸ்கே இல்லாம பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லனாலும், எனக்கு ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவான ரிட்டர்ன்ஸ் வேண்டும். எனக்கு வந்து ஸ்மால் கேப் சைட்லாம் நான் அவ்வளவா போமாட்டேன். டிவிடெண்ட் வரா மாரி, நல்ல ஒரு குரோத் இருக்க மாரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு செட் ஆகும். அது இல்லாம இதோட அண்டர்லைங் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கா இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிரின்சிபல் என்ன அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வெல்த் ஜென்ரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு இருக்கிற வெல்த்த நான் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே சூட் ஆகும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க, "நான் இந்த ஸ்டாக்ல போடுறேன். அடுத்த ஒரு 1 மாசத்துல நான் பணக்காரன் ஆவுறேன்" அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாரி ஆளுங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சுத்தமா செட் ஆவாது. இதுக்கு நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன். இது வந்து வெல்த்த வந்து நீங்க சேவ் பண்ணணும், என் வெல்த்த பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஆனா வெல்த்த நான் பயங்கரமா ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா சூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்கோட பேசிக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்னா என்ன? அதோட பேசிக் மோட்டோ என்ன? எத வச்சு இதெல்லாம் இன்வெஸ்டிங் பண்றாங்க? இது பேசிக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சதுக்கப்புறமா, இதோட பெனிஃபிட்ஸும், டிஸ்அட்வான்டேஜஸும் என்னன்றது சும்மா ஒரு ஓவர்வியூ மாரி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல டிசிப்ளின பில்ட் பண்ணுது. சைக்காலஜி இது வந்து உங்க சைக்காலஜியே மாத்துது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, நானே நெறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
இப்போ எனக்கு இருக்க சேலரிக்கு வந்து என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வர சேலரியே வந்து 20,000 30,000 தான். இது வந்து வீட்டில் நான் வந்து என்னோடய பேசிக்கான தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எனக்கு காசு சரியாக போகுது. அது இல்லாமல் எனக்கு இஎம்ஐ லோன்ஸு அது இதுன்னு இருக்குது. ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் சேலரி நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ வந்து நான் ரொம்ப யங் ஏஜில் இருக்கேன். இப்போ நான் என்ஜாய் பண்ணணும். அதனால் நான் ஒரு 30, 40ல் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த டைம் கரெக்டான டைம் இல்லை, இப்போ மார்க்கெட் ஃபாலில் இருக்குது, இப்போ என்கிட்ட காசு இல்லை, இந்த மந்த் என்ஜாய் பண்ணிக்கிறேன், இந்த இயர் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம மென்டலி நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க, லாஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட சைக்காலஜியில் தான் இருக்குது. உங்களோட மென்டாலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக உங்களோட திங்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் அது உங்களோட திங்கிங்கை நீங்கள் மாற்றணும். உங்கள் சைக்காலஜி தான் மெயின் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஸோ இதுதாங்க, இந்த சைக்காலஜியை கண்டிப்பாக இது ஃபிக்ஸ் பண்ணும். எப்படின்னா, ஒரே நாளில் பணம் பண்ணிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமாக பணம் பண்ணிக்கலாம், இப்படி இந்த ரூட் இருக்குது அந்த ரூட் இருக்குன்றதை விட டிசிப்ளின்டாக டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு கொண்டு வரும். நீ வந்து இரநூறுவாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 100 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு கொண்டு வரும். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு மேஜர் பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸை நீங்கள் பெட்டராகவே ஆவரேஜிங் பண்ணலாம். இதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிளை காட்டிக்கிட்டு இருக்கேன், ஐடிசி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஐடிசி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளாக இது அசையாமலே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சிட்டும் இருப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐடிசி பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இந்த சார்ட்டில் லாஸ்ட்டாக 2022 பிப்ரவரி வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏற ஆரம்பிச்சிது. அதோடு பார்த்தீங்கன்னா ஏறிச்சு நல்லா தான். ஆனால் 2023ல் அப்படியே கொஞ்சம் சைட்வேஸ், டிப்பிக்கல், ரொம்ப சைட்வேஸ் சொல்ல முடியாது, டிப்பிக்கல் சைட்வேஸில் போச்சு. இங்கே ஒரு பெரிய ஃபாலு ஜனவரி 2024ல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் அப்படியே ஏறிச்சு, லைட்டாக சைட்வேஸு. அதுக்கப்புறம் திருப்பி கீழே விழுந்தது, லைட்டாக டிப்பு விழுந்து அப்படியே திருப்பி ரைஸ் ஆச்சு ஜூனில் 2024ல். ரைஸ் ஆகி ஒரு ப்ரைஸுக்கு போச்சு, 500 கிட்ட ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு ஃபாலு, அப்படியே ஃபால் ஆகி ஒரு மேஜர் ஃபாலிங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா 2025 ஜான்வரியில் 462லேருந்து ஒரு மேஜர் ஃபாலு. அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேஸில் இந்த ஸ்டாக் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு. அப்படியே சைட்வேஸில் தான் கொஞ்சம் ஏறிச்சு, சைட்வேஸில் அப்படியே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 500ல் அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு பெரிய வெடிகுண்டு இல்லை, அணுகுண்டுன்னே சொல்லலாம். ஒரு பெரிய அணுகுண்டு விழுந்ததே இந்த டைமில் தான். ஏன்னா இந்த டிசம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சிகரெட்டில் வந்து ஐடிசி வந்து மேஜர் பிஸ்னஸே வந்து சிகரெட் பிஸ்னஸ் தான். ஸோ இந்த சிகரெட் பிஸ்னஸில் நாங்கள் டேக்ஸ் டியூட்டி ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்லு பாஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்து ஐடிசியை சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து என்னடா இது ஐடிசியோட மேஜர் பிஸ்னஸ், ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் வந்து சிகரெட்டில் தான் இருக்குது, 70% நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இதுவே வந்து ஐடிசியோட மேஜர் அண்டர்லைங் பிஸ்னஸே வந்து டேமேஜ் ஆகுதுன்னா, ஸோ அப்போது ஐடிசி கம்பெனியே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போவே கொஞ்சம் கீழே விழ ஆரம்பிச்சிது. அது எப்போ எஃபெக்டிவ் வந்ததுன்னா 31 ஜான்வரின்னு நினைக்கிறேன், அதாவது நியூ இயர் அன்றைக்கி முந்தின நாள். ஸோ இங்கே இதில் வந்து இன்னும் நமக்கு கிளியராக தெரியும் 1 இயர் சார்ட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் 31, ஆமாங்க கரெக்ட். அப்படியே ஒரு நெகட்டிவ் நியூஸ், சைட்வேஸு லைட்டாக அப்படியே கீழே ஸ்லோப் மாதிரி கீழே வந்துகிட்டே இருக்குது. சைட்வேஸ் கூட சொல்ல முடியாது, கீழே வர ஸ்லோப் தான் இது, கிளியராக தெரியுது. ஸோ அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே வந்து இது பெருசாக ஃபால் ஆகுதுன்னா 31 டிசம்பர் நியூ இயர் அன்றைக்கி, இல்லை நியூ இயருக்கு முன்னாள் நாள் சொல்லலாம், நியூ இயர் அன்றைக்கி தான் நினைக்கிறேன், டிராஸ்டிக்காக ஃபால் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 ருபீஸு. அன்றைக்கி நான் பார்க்கும்போது செம்ம ஷாக்கில் இருந்தேன். ஒரு 20% எனக்கு தெரிஞ்சு ஐடிசி மட்டும் இல்லை, ஐடிசி மாதிரி சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுற இந்தியாவில் மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, காஃப்ரே, ஃபிலிப்ஸ், அந்த மாதிரி நிறைய. அந்த மாதிரி கம்பெனிஸும் அன்றைக்கி பயங்கரமாக டிராஸ்டிக்காக விழுந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு அப்படியே விழுந்துகிட்டே வந்தது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமாம் கிட்டத்தட்ட 290க்கெலாம் போச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ 300ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இவ்வளோ லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இதுதான் இந்த ஸ்டாக்கோட பாட்டம். ஏன்னா அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்த உடனே அப்படியே ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்குச்சு. நீங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும்
இந்த ரூ. 403 வரைக்கும். அதாவது ஸ்டாக் டிராஸ்டிக்காக விழுறதுக்கு முன்னாடி போன வருஷம் லாஸ்ட் நாள் வரைக்கும் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லம்பாக ஒரு 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் எம்பிஎஃப் அமௌண்ட் வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு லம்பாக எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரே ஸ்டாக்கில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டிசிஎஸில் அந்த மாதிரி ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பெரிய லாஸில் இருக்கிறது எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஐடிசி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல நிறைய பேர் புலம்பி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒன்லி ப்ராஃபிட் டிவிடெண்ட் மட்டும்தான். ஸோ என்ன விஷயம்னா, இந்த இடத்துல நீங்கள் எங்கேயா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு லம்ப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இம்பேக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். அதை சிம்பிளாக நம்ம ஜெமினியில் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டான டேட்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த 31 டிசம்பரில் அந்த அந்த டேட்டு தான் வந்து லாஸ்ட்டாக அது 400 மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அன்றைக்கி கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போமே, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு நியூ இயர் வரப்போகுது, நான் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த இயர்லேருந்து நான் சூப்பராக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 31 டிசம்பர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மொத்தமாக நீங்கள் எத்தனை ஷேர் வாங்கியிருப்பீங்கன்னா 2481 ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 16,000 கிட்ட நீங்கள் டிவிடெண்டாகவே ஏர்ன் பண்ணிருப்பீங்க ஐடிசி கிட்டேருந்து. ஆனால் லாஸ் மட்டுமே நீங்கள் ஆன் பேப்பரில், நான் சொல்கிறேன் லாஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக லாஸ் தான். இது வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வந்து 22% வந்து உங்களுக்கு லாஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போட்ட 10 லட்சத்தில் 2,40,000 கிட்ட 37,000 2,37,000 கிட்ட நீங்கள் ஆன் பேப்பரில் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு. ஆல்மோஸ்ட் 22%. இது ஆல்மோஸ்ட் ஒரு கிராஷ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா மோர் தென் 20% இது. இதே டைமில் இவரோட இந்த மணிப்பிச்சி சேனலோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் பேஸ்ட் ஆல்மோஸ்ட் இது எஸ்ஐபி மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணுற எஸ்ஐபி மாதிரி தான். அதே கான்செப்ட் தான் இது. ஆனால் என்ன ஒன்று, இவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை, கரெக்டான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிசியில் நீங்கள் வந்து நான் என்ன மாதிரி கண்டிஷன் நீங்கள் போட்டிருக்கேன்னா, அதே 31 டிசம்பர்லேருந்து டெய்லி 2 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. எல்லா ட்ரேடிங் டேவும், லீவ் இருக்க நாள்லாம் விட்டுருங்க, எல்லா ட்ரேடிங் டேவும் 2 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 168 ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க. டிவிடெண்ட்டாக மட்டும் எவ்வளோனா நீங்கள் ஒரு ரூ. 300 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. லாஸ் எவ்வளோ புக் பண்ணியிருப்பீங்களோ இல்லை ஆன் பேப்பரில் எவ்வளோன்னா 2,357. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.8%. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கேக்கும் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள், உங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், இல்லை சில ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஏதாவது ஒரு டைம் பீரியடில் நீங்கள் ஒரு 10 லேக்ஸ் போட்டிருப்பீங்க. வித்தின் 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து 20 லேக்ஸ் வேல்யூவேஷன் மாறி இருக்கும். அப்படியும் மாற வாய்ப்பு இருக்குது, இப்படியும் மாற வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம வந்து நெகட்டிவ் கேஸ் சினாரியோவில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பாசிட்டிவ் வந்தால் நமக்கு சந்தோஷம் தான், அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது நம்ம பணம். ப்ராஃபிட் வந்தால் லாபம், லாஸ் வந்துச்சுன்னா கேபிட்டலே உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ அப்படி தான் யோசிக்கணும். ஸோ நெகட்டிவாக ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு லம்சமோட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் கேஸ் சினாரியோக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன், ப்ரிப்பேராக இருந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அதை தான் எதிர்பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது ஓகே தான், யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, எப்பவுமே இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறது காம்பவுண்டிங்க்கு ரொம்ப பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்ன பெருசாகிட போகுது அப்படின்னு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஸ்டாக் அப்படின்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், இப்போத்த வரைக்கும் மேமிங்க 168 ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி நாள் வரைக்கும். இதே நீங்கள் ஒரேடியாக இப்போ வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் அவ்வளோ வாங்கியிருக்க முடியுமான்னு தெரில. இப்படி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாகவே 168 ஸ்டாக், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 55,000 50,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் பெரிய லாஸையும் வந்து தவிர்த்திருப்பீங்க. பாருங்கள், இங்கே ஆகிற அளவுக்கு லாஸை நீங்கள் தவிர்த்திருப்பீங்க. வெறும் ஒரு 3% 4% லாஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஃப்யூச்சரில் நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் அப்படி தான்.
கண்டிப்பா அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ குடுக்கும். என்னன்னா, எங்க வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, எங்க கரெக்ட்டான ஒரு இடத்துல வாங்கணுமோ, அங்க வாங்குனோம்னா, நம்ம கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட்ஸ அது குடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸா நான் கொண்டு வரணும்னு நெனச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் சைட் போனோம்னா, டெய்லி நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா, நீங்க கரெக்ட்டான புரோக்கர சூஸ் பண்ணணும். காஸ்ட் இல்லாத ஃப்ரீ புரோக்கர சூஸ் பண்ணணும்னா, டெய்லி இந்த மாரி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, டிரான்சாக்ஷனல் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு பர்சனலா தெரியும். அது அந்த புரோக்கர் நான் எதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு புரோக்கர் ஆப் தான் அது. அந்த ஆப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ₹5, ₹10, ₹20ன்னு ஒரு ஒரு வாட்டி நம்ம ஸ்டாக் வாங்கும்போது புடிக்கிறாங்க. நான் சொல்றது வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு இல்ல. நார்மலா நீங்க வந்து இந்த மாரி வாங்குறதுக்கே வந்து ஜெனரலா ஸ்டாக் வாங்குறதுக்கே வந்து அ இந்த மாரி புரோக்கரேஜ் ஃபீஸ்லாம் புடிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி பிடிக்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது பெட்டரான விதமா தெரியாது. ஏன்னா, நீங்க அந்த மாரி ஒரு ஒரு நாளும் புரோக்கரேஜ் ஃபீஸ் குடுத்து குடுத்து வாங்குனீங்கன்னா, நீங்க லாங் டர்ம்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கே நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்க கரெக்ட்டான புரோக்கரேஜ் ஆப்ப சூஸ் பண்ணி நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இன்வெஸ்டடா இருக்கணும். இன்வெஸ்டட் சங்க்ஸ் மார்க்கெட் டிப்லயே வந்து நீங்க வந்து இன்வெஸ்டடா இருக்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆனா, மார்க்கெட் டிப் வருது பார்த்தீங்களா? மார்க்கெட் டிப்னா, இப்போ இந்த யுஎஸ் ஈரான் வார்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாரி டைம்ல அ அப்பயும் நீங்க வந்து நான் வந்து சின்ன சின்ன சங்க்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்படி தான் போவேன். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா, இருங்க நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டோடயே காட்டிடுறேன். இந்த இப்ப என்ன பண்ணணும்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்னு போட்டு பார்த்துக்கலாம். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ, இப்ப நமக்கு கிளியரா தெரியும். இதெல்லாம் வந்து அந்த குளோபல் டென்ஷன்ஸு இந்த மாரி ஈரான் வார்னால வந்த இம்பாக்ட் அதெல்லாம் நெறைய இருந்தப்போ, ஸோ அப்படியே மார்க்கெட் ஃபால் ஆயிட்டே வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டிப் வந்திருக்கு. ஸோ 30த் மார்ச் ஆமா கரெக்ட். 30த் மார்ச் வந்து நிஃப்டி வந்து 22,300 லெவலுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நமக்கு வந்து தெரியாது. எது தான் வந்து மார்க்கெட் டிப்பு நெறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் கூட கீழ விழும், இன்னும் கூட கீழ விழும். நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு. யாராலுமே கணிக்க முடியாது. எது மார்க்கெட் டிப்பு, எங்கேருந்து ரைஸ் ஆகும், இனிமேட்டு ரைஸ் ஆயிட்டே இருக்குமா? அப்படின்றதெல்லாம் யாராலயுமே கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு கட்டத்தில. என்னன்னா, சரி இதுக்கு மேல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு மேல விழுந்தாலும் ஓகே, விழலனாலும் ஓகே. இங்க இருந்து கொஞ்சம் நம்ம நெறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இடத்துல தோணும். அங்கேயும் வந்து நான் 2 தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு ஐடிசியும் 290 அந்த ரேஞ்சில போயிருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பயம் இருக்கும். லம்ப் பண்றதுக்கு. ஏன்னா இங்க லம்ப் பண்ணி இன்னும் பயங்கரமா கீழ உருத்துச்சுன்னா நம்ம செம்மையா லாஸ் புக் பண்ணிருவோம் அப்படின்னு. ஸோ பயம் இருக்க தான் செய்யும். ஆனா உங்களுக்கு அந்த ஸ்டாக் மேல, அந்த கம்பெனி மேல நெறைய கன்விக்ஷன், நெறைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் உங்க குவான்டிட்டீஸ இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 2, 2 வாங்குறீங்க. உங்க பட்ஜெட்ட பொறுத்து தான் இருக்கு. ஸோ உங்க பட்ஜெட் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஒரு 4, 5ன்னு வாங்கலாம். அதுதான் நான் சொல்றேன். நீங்க அந்த டைம்லயும் வந்து மார்க்கெட் டிப்லயும் வந்து இதே ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிய மாத்தணும். கியர வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஐபிஎல் மேட்சோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில ஃபர்ஸ்ட் ஓவர், 2வது ஓவர் பவர் பிளேலலாம் பார்த்தீங்கன்னா, சில ஷாட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க. சில ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, ஃபீல்டர்ஸ் கிட்டயே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா, ஒன்ஸ் ஓவர்ஸ் போக 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 வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். பேட்ஸ்மேனும் அப்படிதான். 50 அடிக்கிற வரைக்கும் ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுவாங்க. 50 அடிச்சதுக்கப்புறமா அவங்க கியர கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் இங்கேயும். எப்பயுமே நீங்க ஒரே ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியாது லாங் டர்ம்ல. கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் ஏத்த மாரி டைனமிக்கா நீங்களும் உங்கள மாத்திக்கிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜிய ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் விஷயம். ஸோ 3வது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸ். பென்னி ஸ்டாக்ஸ்ன்றது நெறைய இருக்கு. இப்ப ரூ. 10 ரூ. 20லாம் நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்களே தேடி பார்த்துக்கோங்க என்னன்றது. இந்த மாரி பென்னி ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த மாரி நான் டெய்லி 2, 2 வாங்கலாமா? இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்டின்னா அது ஒரு தவறான விஷயங்க. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி கூட நீங்க எந்த ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, எந்த ஸ்டாக் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, அதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். கம்மியா இருக்குன்றதுக்கோசம் ரூ. 10 ரூ. 20ல இருக்குன்றதுக்கோசம் ஈஸியா வாங்கலாம், நெறைய குவான்டிட்டீஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்கோசம் நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா லாங் டர்ம்லயும் சரி, ஷார்ட் டர்ம்லயும் சரி லாஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்த எப்பயுமே நீங்க அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸா நான் பார்க்குறேன் இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு சூட் ஆகணும், உங்க பட்ஜெட், உங்க ஃபினான்ஷியல் பொசிஷனிங் எல்லாமே பார்க்கணும். உங்க லாங் டர்ம் கோல்ஸ், ஷார்ட் டர்ம் கோல்ஸ் எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, 2 வகையா பிரிக்கலாம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு 2 பேர பிரிக்கலாம்.
ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கான உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி தான் இது. ஸோ இது வந்து எப்படி சொல்றது? ட்ரேடருக்கு இது அவ்வளவா ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட் பொறுத்து தாங்க. உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதான்றத நம்ம முடிவுக்கு வர முடியும். இப்போ உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து பெருசா ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் ஒரு சேலரிட் பெர்சன் தான் நானு. நான் ஒரு என்னோட இன்கம் நம்பி தான் எங்க வீட்ல இருக்காங்க. ஒரு சின்ன அமௌண்ட் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரப்போறீங்க. லாங் டெர்ம்ல உங்களுக்கு அது நல்ல வெல்த் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இன்னொன்னு, இப்ப நீங்க மார்க்கெட்ஸ் அடிக்கடி பார்த்துட்டு இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐடிசி எக்ஸாம்பிளு. இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேரு ஆ இன்னும் கூட அது விழும் அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு 1,00,000 லாஸ் இருக்கும்போதே அந்த லாஸை புக் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கும். யார் வந்து எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ரெட்லேயே அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. சரி இது வரைக்கும் வந்ததாச்சும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏர்லியாகவே லாஸ் புக் பண்ணிட்டு கூட நிறைய பேர் வெளியில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் அந்த மாதிரி லம்சம் பண்ணி அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போகிறது பதிலாக அதான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் வரீங்க, உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நீங்கள் கன்சர்வேட்டிவாக தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சங்க்ஸாக இந்த மாதிரி வாங்கி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ட்ரேடர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேஸில் வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. எப்போ மார்க்கெட் இதாகும், நியூஸ் குளோபலாக என்ன நடக்குது, இந்தியன் மார்க்கெட் சுற்றி என்ன நடக்குது, எல்லாமே பாலிடிக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியாவாக இருக்கும். பெட்டரான ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மேபி ஒர்க் ஆகாத மாதிரி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அட்மோஸ்டில் இருக்கோ அங்கே பணத்தை போட்டு ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்க. அங்கே பணத்தை போட்டு வித்தின் சம் டேஸில் வந்து அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து மேலே போகும். ஏன்னா ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக அது மேலே போனோம்னா செல் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கோல்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த கம்பெனியில் வந்து ஸ்டாக்ல எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவ்வளோ ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னோடய ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய நேரங்களில் ஒர்க் ஆகிருக்கு. நானும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது எனக்கு பெட்டரான ரிசல்ட்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்குது இன்னமும். ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு உங்களோட நான் சொன்ன மாதிரி இந்த சில கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த செக்லிஸ்ட்லாம் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பாருங்கள். நீங்கள் கன்சர்வேட்டிவாக போகணுமா இல்லை பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்றது உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் டெசிஷன் எடுங்க. ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்ட்ராட்டஜியில். இதில் ஹியூஜ் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ரிஸ்க் இருக்குது. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஸ்க்குனால் உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி ரிஸ்க் இல்லை. உங்களோட பெரிய வெல்த் ஜென்ரேட்டிங் பொட்டன்ஷியல் வந்து லாஸ் ஆகலாம். எப்போன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டோட டிப்லேயும் வந்து இதேமாதிரி 2 தான் நான் வாங்குவேன் அப்படின்னு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகலாம். அதை விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு லாஸே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பென்னி ஸ்டாக்கு, சீப்பான ஸ்டாக்ஸு இதை மட்டும் பார்த்து கன்சிடர் பண்ணி அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் என்ன, மித்த விஷயங்கள் என்ன அப்படின்றது என்னென்னா நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் லாங் டேர்முக்கு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். நீ கண்ணா பின்னான்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்குன்னு வாங்கிட்டு 2 வாங்கிட்டே போனீங்கன்னா அதில் ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டால் கூட நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடியே அதோட வேல்யூவேஷன்ஸ், அதோட பின்னாடி இருக்க பிஸ்னஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்விக்ஷன் ஹையாக இருக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்டாக் மேலே அந்த கம்பெனி மேலே நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகுன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் போட்டுக்கோங்க. இல்லை இதில் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இந்த கண்டென்ட் எப்படி கொண்டு வரலாம், இன்னும் நீங்கள் இப்படி பெட்டராக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் அடுத்து என்ன கண்டென்ட் கொண்டு வரணுன்றதுல இருந்து, இல்லை நான் சொன்ன விஷயங்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா நானும் ஒரு லேர்னர் தான். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், இந்த விஷயம் தப்பாக இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஓப்பன்லி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அதை எனக்கும் ஒரு லேர்னிங்காக நான் எடுத்துப்பேன், நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன். லாங் டேர்மில் நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம் அப்படின்றது தான் மெயின். யாருமே பர்ஃபெக்டாக எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வேல்யூபிளான கரெக்ஷன்ஸாக சொல்லுங்கள், சும்மா எதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன், அதை நான் சேஞ்சும் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மக்களே.
ஸோ இதுதான் நான் சொல்ல வரணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ரொம்ப நன்றி. நன்றி மக்களே.